டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆன்சர் கீ ஸ்பீடாக பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் ஆன்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஷ் சமர்ப்பித்தார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரவிந்தோ கோஷ். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின் வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வி அறிவியல் உயர்வு. அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருவருக்குமே மறு நியமனம் சாத்தியமல்லன்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் பேர், அதாவது சரியான இணையை கண்டறிக. குடியரசுத் தலைவர் பெயரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்திரன். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. which of the following is correctly paired, அதாவது பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 மட்டுமே. மூன்றாவது சரியாக இணைக்கப்படவில்லை. அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின் வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3 மட்டும். அதாவது ஆப்ஷன் ஏ, அதாவது வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு. 0.5 A மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார்கள்? விடை ஆப்ஷன் சி காகாநட். 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 N விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5 சென்டிமீட்டர்/செகண்ட், அதாவது 5 சென்டிமீட்டர் பர் வினாடி. ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது எது? விடை கருப்பு. அகைன் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ தவறானது, ஆர் சரியானது. அதாவது கூற்று தவறானது, ஆர் சரியானது. ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது அவர் காங்கிரஸில் சேர்ந்தார், அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவரானார், வைக்கம் சத்தியாகிரகம் துவக்கினார், அவர் நீதி கட்சியின் தலைவரானார், வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி குலசேகரர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது? விடை ஆப்ஷன் பி திருக்குறள். எதை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? விடை ஆப்ஷன் பி தினையளவு நன்றி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். ABCDE = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின் வருவனவற்றுள் Q2 BF V7A என்பதற்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% ஆக இருந்திருக்கும் மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 15,000. ஃபாக்ஸ் = கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி டெரட்.
3 பகடைகள் ஒன்றாக உருட்டும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 1/36. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிற்பகல் 3 மணி. If HCF of x cube minus 8y cube and x square minus k square y square is x plus ky, then value of k ன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 or -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது உலக வரலாறு ஒரு பார்வை, ஓர் சுயசரிதை, சுதந்திரம் நோக்கி, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, சுதந்திரத்திற்கு முன். இவைதான் கால வரிசைப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அகைன் ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏனுடைய சரியான விளக்கம். டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இயற்றப்பட்ட ஆண்டும் சட்டத்தின் பெயர் கொடுத்திருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்ந்தனர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார். இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வி.ஏ. ஸ்மித். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது? விடை ஆப்ஷன் சி பில்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது பின் வருவனவற்றை பொறுத்துக. பகுதி 1 பகுதி 2ன்னு கொடுத்துருக்காங்க. குறியீடுகள் பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான பதில். அகைன் ஒரு பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் சி பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின் வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 3 மட்டும்தான் சரியாக மேட்ச் ஆகிருக்கு. அடுத்தது டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊமைத்துறை. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மல்லு வேட்டி. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றதுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா கல்வி, அதாவது ஆப்ஷன் ஏ 1, 2, 2, 3, 3, 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டால் விடை ஆப்ஷன் டி 11. ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6,050 ரூபாய். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? விடை ஆப்ஷன் பி 4 நாட்கள். ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான
ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 36. கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன? விடை 8:20. அதே மாதிரி 49வது கொஸ்டின்ல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஸோ அஃபிஷியலாக ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும்போது செக் பண்ணிக்கோங்க. பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 மட்டும். பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டுமே தவறானது. சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 3 மற்றும் 4 மட்டும். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. சட்ட உறுப்பு 18, 21, 23, 30ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 3 மற்றும் 4 தவறான இணை. 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தங்கம். ஹாக் இ ஷார்ப் அல்லது அசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் என்ன? நீர்ப்பாசன வரி. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி MSWக்கான நிலம் நிரப்பு தளத்தின் கட்டுமானம். தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. விடை ஜூலை 18. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை எவைன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1956. அடுத்தது பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கு அமைக்கவும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அகில இந்திய முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? விடை மார்ச் 23, 1940. 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ 30. கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. 4, 18 கேள்வி கேட்டிருக்காங்க. 100, 180, 294, 448. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 48. முதல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 22. 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் என்ன? விடை ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன? விடை ஆப்ஷன் டி ரூபாய் 79,872. தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2,000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும்? விடை ஆப்ஷன் பி 150 மாதங்கள். LCM of 3, 2.7 and 0.09 is 27. கீழ்காண்பனவற்றில் எது √7 மற்றும் 4√5 இவற்றிற்கு இடையில் அமையும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி √3. பின்வருவனவற்றில்
மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர். அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? விடை ஆப்ஷன் பி ख्वाजा சலீமுல்லா. 76வது கேள்வி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டவுட் இருக்குது, அதனால அஃபிஷியலாக ஆன்சருக்கு ரிலீஸ் ஆகும்போது செக் பண்ணிக்கோங்க. பின் வருவனவற்றை பொறுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரி வருவாய், வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள், வரி அல்லாத வருவாய், வட்டி ரசீது, மூலதன ரசீதுகள், நிகர சந்தை கடன்கள். கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் கூற்று ஏக்கான சரியான விளக்கமாக காரணம் இல்லை. கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை. பின் வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை? விடை ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும் கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் ஏரியா, சுந்தர வனப்பகுதி. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ மால்நாடு. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியது? விடை பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம், அதாவது ஆப்ஷன் சி. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? விடை புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். விடை ஆப்ஷன் டி. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஷாக இருப்பதால், செங்குத்தாக இருப்பதால். அகைன் ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் சரியானது, அதாவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. புறவயப்பட்டத்தன்மை, முன்கணிப்புத்தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஷின் அம்சங்களாக அமைகிறது. அறிவியல் முறை. விடை ஆப்ஷன் ஏ. 1987 டேஷாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது, அதாவது ஆப்ஷன் பி. சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? விடை ஆப்ஷன் ஏ 2021. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 555 ஒரு சதுர கிலோமீட்டர். இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர்? விடை ஆப்ஷன் ஏ முதுக்குரவை. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? விடை ஆப்ஷன் டி செல்வம். டேஷ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? விடை ஆப்ஷன் ஏ அரண் ஆக்கம் வேண்டாதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? விடை பார்த்தீங்கன்னா 3ஆம் சங்கம், அதாவது ஆப்ஷன் பி மட்டும். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 120 மீட்டர் ஸ்கொயர். cat = ABC, dog = deaf என இருந்தால் tan/cot என்பது பின் வருவனவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம் கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி CBN/AEC. அடுத்த கேள்வி, லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ MNQ.
ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி ரூபாய் 8,500. 100வது கேள்வி. இஃப் A:B:C = 2:3:4 எனில் A/B:B/C:C/A இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி 8:9:24.